கொடுத்த வாக்குறுதிகள்ல கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் சொல்லியிருந்தோம். அதை எப்ப செயல்படுத்துன்னு கேட்டதுக்கு நாங்க சொன்னோம். எப்ப செயல்படுத்தணும்னு சொன்னோமா அப்படின்னு அப்ப நிதியமைச்சரா இருந்த பழனிசாமி கேட்டோம். இப்போ கொடுத்தது அந்த வாக்குறுதிகளை எப்ப செயல்படுத்தும்? 5 ஆண்டுகள் இல்லைங்க. ஆட்சி சிலர் எதை செய்ய முடியாதுன்றதுக்கு காரணங்களையும் சொல்லியிருக்கோம். தற்போது கொடுத்துள்ள வாக்குறுதிகள் எப்போது நிறைவேற்றப்படும் என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு திமுக எம்பி கனிமொழி பதிலளித்துள்ளார். கடந்த முறை கொடுத்த வாக்குறுதிகள்ல கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் சொல்லியிருந்தோம். அதை எப்ப செயல்படுத்துன்னு கேட்டதுக்கு நாங்க சொன்னோம். எப்ப செயல்படுத்தணும்னு சொன்னோமா அப்படின்னு அப்ப நிதியமைச்சரா இருந்த பழனிசாமி கேட்டோம். இப்போ கொடுத்தது அந்த வாக்குறுதிகளை எப்ப செயல்படுத்தும்? 5 ஆண்டுகள் இல்லைங்க. ஆட்சி சிலர் எதை செய்ய முடியாதுன்றதுக்கு காரணங்களையும் சொல்லியிருக்கோம். பல ஒன்றிய அரசாங்கத்தோடைய ஒத்துழைப்பு இல்லை என்றால் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குங்கிறதுனால எங்களால் செயல்படுத்த முடியவில்லை. நீங்களே பார்த்துருக்கீங்க, கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எவ்வளவு விரைவில் செயல்படுத்த முடியுமோ அதை செயல்படுத்தி முடித்திருக்கிறோம். இல்லைங்க, பல வாக்குறுதிகள் முதலமைச்சர் பொறுப்பேற்றுக் கொண்ட அன்றே கையெழுத்து போட்டு அன்னைக்கே விடியல் பயணம் அப்படிங்கிறது அன்னையிலிருந்தே நிறைவேற்றப்பட்டது. அதனால ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட உடன் இந்த திட்டங்கள், இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகள் செய்ய. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.